டுடே ப்ரோமோ யாருக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்சிருந்தது? கூடிய சீக்கிரமே நம்ம குட்டி விஜய், குட்டி காவேரிய பார்க்கணும்னு சொல்லிட்டு யாரெல்லாம் ரொம்பவே ஆர்வமா இருக்கிறீங்க? மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்க தட்டிவிட்டு, கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவ தெரிவிங்க. விஜய் தான் மேல இவ்ளோ காதல் வச்சிருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியே வந்து அசந்து போயிடுறாங்க. அந்த அளவுக்கு நம்ம விஜய் வந்து காவேரியை கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. இங்க காவேரிக்கு கால் அமுத்தி விடுறதும், அப்புறம் காவேரியோட வயித்துல வச்சு குழந்தை மூவ்மெண்ட் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து குசும்பு பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுக்குள்ள எப்படி வந்து குழந்தை மூவ்மெண்ட் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரியுமே வந்து கலாய்ச்சிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் எப்போதான் காவேரி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து கேட்குறாங்க. இன்னும் 3 மந்த் வெயிட் பண்ணுங்க. அதுக்குள்ள பாப்பா கொஞ்சம் வளர்ந்துரும். அப்போ நல்லாவே மூவ்மெண்ட் தெரியும். உங்களாலையுமே ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. ஓ அப்படியா காவேரி, நான் இன்னும் 3 மாசம் வெயிட் பண்ணணுமா இதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து ஃபீல் பண்றாரு. இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டீங்க, இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரொம்பவே நம்ம விஜய் காவேரியும் நெருக்கமாக க்ளோஸாக ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. இவ்வளோ காதலை வச்சுக்கிட்டு 2 பேரும் எப்படி தான் பிரிஞ்சிருந்தாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியலைங்க. ஆனால் நமக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. விஜய் காவேரியை வந்து நம்ம இவ்வளோ நாளாக பிரிஞ்சிருந்தே பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. இப்போது இவ்வளோ சேர்ந்து சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம், நிம்மதியா இருக்கு. ஆனா, வெண்ணிலாவோட பிரச்சனை எப்போ முடியுதோ, அப்பதான் பார்த்தீங்கன்னா, முழு சந்தோஷம் நம்ம விகா ஃபேன்ஸுக்கு கிடைக்கும்னே சொல்லலாம். இன்னுமே ஒரு பக்கம் இந்த பசுபதி அண்டு ராகினிலாம் பிளான் பண்ணி, இங்கே வெண்ணிலா மாமாவை வந்து உசுப்பேத்தி விட்டு எல்லாமே பண்ணிட்டுருக்குறாங்க. வெண்ணிலாவுக்கும் அண்டு விஜய்க்கும் வந்து திருட்டு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி, அதுக்கான எல்லா ஏற்பாடுமே ரொம்பவே தீவிரமாக செஞ்சிட்ருக்குறாங்க. இங்கே நம்ம விஜய், நம்ம காவேரி கூட ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா, இப்படியே என் கூடவே வீட்டிலேயே இருந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் ரொம்பவே ஃபீல் பண்ணி நம்ம காவேரி கிட்ட வந்து கேட்குறாங்க. காவேரி இருந்துக்கிட்டு எனக்கும் வந்து உங்கள் கூட தான் இருக்கணும்னு ஆசைங்க. உங்களை எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு தெரியுமா? இப்போது இவ்வளோ என் மேலே அன்பாக இருந்துட்டு நான் உங்களை விட்டுட்டு எப்படி இருக்க போகிறேனே தெரியலங்க. உங்கள் கூடயே இருந்துருன்னு சொல்லிட்டு எனக்குமே ரொம்பவே ஆசையாக இருக்குது. ஆனால் இப்போது என் ஃபேமிலி ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இப்போது கங்காக்காக்கும் குழந்தை வரப்போகுது. மாமாவுக்கு நிறையா பொறுப்பு இருக்குது. அதனால் வந்து எங்கள் குடும்பத்தை அவரை வந்து பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவரை கஷ்டப்படுத்த முடியாது. அதுக்காக வந்து நான் நர்மதா படிப்பு விஷயம் இருக்குது, நிறையா இருக்குது. நான் தான் என் குடும்பத்தை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. காவேரியோட நிலைமையை வந்து நம்ம விஜய் நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ என்ன ஃபினான்சியலாக உனக்கு ஹெல்ப் தேவை அதானே காவேரி, நான் இல்லையா? உனக்கு எப்போதுமே சப்போர்ட்டாக இருப்பேன். நான் எல்லாமே வந்து பண்ணிடுறேன். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு. வெண்ணிலாவோட பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் நான் உன் ஃபேமிலிக்கு பண்ணாமல் வேறு யாருக்கு பண்ண போகிறேன்? உன் ஃபேமிலி கிடையாது, அது நம்ம ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து சொல்கிறாங்க. அது ஓகேங்க, ஆனாலும் நீங்கள் செஞ்சால் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் செஞ்சிடணும். இந்த பிஸ்னஸ் மட்டும் நல்லா டெவலப் ஆகிடுச்சுன்னா போதும். அப்புறம் அந்த பொறுப்புலேருந்து நான் விலகிடுவேன். அப்புறம் அம்மாவே பார்த்துக்குவாங்க. அதிலிருந்து அவங்களுக்கு மாதம் மாதம் இன்கம் வர மாதிரி நான் பண்ணிடுவேன். அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் உங்கள் காவேரி உங்ககிட்டயே வந்துடுவேன். நம்ம சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டு நம்ம விஜயமே, நான் உனக்கு எப்போதுமே உன் பிஸ்னஸ்க்கு சப்போர்ட்டாக இருப்பேன், உனக்கும் இதாக இருப்பேன் எல்லா வகையிலையுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப நம்ம விஜய் காவேரி ரொமான்ஸ் தாங்க போயிட்டுருக்கு. உண்மையாகவே இப்படி நம்ம விஜய் காவேரியை பார்த்து எவ்வளோ நாள் ஆயிடுச்சு. அவ்வளோ ஒரு ஹாப்பியாக தான் இருக்கும் விஹா ஃபேன்ஸுக்கு. இந்த சந்தோஷம் அப்படியே நீடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க வந்து நடிக்கிற மாதிரிலாம் இல்லை, அந்தளவுக்கு ஒரு ரியல் கப்புள்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. அதனால தான் நம்ம மனசுலேயே அவ்வளோ ஒரு நீங்கா இடம் பிடிச்சிட்டாங்க. மறுநாள் காவேரி விஜய்கிட்ட சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. இதுக்கப்புறமும் வந்து லேட் பண்ணால் அவ்வளோதான் விஜய், அம்மா தேட ஆரம்பிச்சிருவாங்க. ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்டாலுக்கே வந்துடுவாங்க. நான் இல்லைன்னா அவ்வளோதான், பிரச்சனையாக போகுது. நான் வீட்டுக்கு நேராக போயிட்டு அங்கேருந்து நான் அம்மாவை கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே விஜய்கிட்ட சொல்லிட்டு நம்ம காவேரி கிளம்புறாங்க. காவேரி எங்கே கிளம்புற, இரு வெயிட் பண்ணு, நானே வந்து உன்னை இறக்கி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நீங்களா, உங்கள் கூட நான் வரவா? அவ்வளோதான், யாராச்சும் பார்த்தா பிரச்சனையாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், காரில் தானே போகிறோம், வீட்டுக்கு முன்னாடி வந்து நீ இறங்கிட்டு நீ வாடல வீட்டுக்குள்ளே போயிரு, அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரியை வந்து கார்லேயே நம்ம விஜய் வந்து கூப்பிட்டு போகிறாரு. இன்னொரு பக்கம் காவேரியோட ரூமை க்ளீன் பண்ணலாம், குப்பையாக கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதாமா வந்து எல்லாத்தையுமே எடுத்து இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம காவேரியோட ரிப்போர்ட்டு, டேப்லெட்ஸ் எல்லாமே வந்து சாரதா கண்ணுக்கு சிக்கிடுது. இது என்ன, இந்த டேப்லெட்லாம் வந்து
இவ எதுக்கு இவ்வளோ டேப்லெட் போட்டுட்டு இருக்கிறா? அது மட்டும் இல்லாம இது என்ன ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரெக்னன்சி ரிப்போர்ட் மாரி வந்து இருக்கு. ஆனா அவங்களுக்கு தெளிவா தெரியல. "ஏய் கங்கா இங்க வா" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கங்காவ கூப்பிட்டு வந்து கேட்குறாங்க. "இது என்னடி காவிரியோட ரூம்ல இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கவும், "இது என்னம்மா இதே மாதிரி தான் என்னோட ரிப்போர்ட்டுமே. இது ப்ரெக்னன்சி ரிப்போர்ட் தாம்மா. இது எப்படிம்மா காவிரியோட ரூம்ல வந்திருக்கும்?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. "ஒருவேளை உன்னோடதா இருக்குமாடி? கொஞ்சம் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. "இல்ல என்னோடது இல்ல." அப்புறம் பார்த்தீங்கன்னா, அதில நம்ம காவிரியோட நேமே போட்டிருக்கு. "அம்மா இது காவிரியோடதாம்மா. காவிரியோட நேம் போட்டிருக்கு. அப்போ காவிரி பிரெக்னன்ட்டா இருக்காளா?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்க நம்ம கங்கா இருந்தவரு ஷாக் ஆகி கேட்குறாங்க. "என்னடி என்கிட்ட கேட்குற? ஆ வரட்டும். அவகிட்டயே வந்து 2ல 1 கேட்கணும். ஆ இது அவளோட ரிப்போர்ட்னா, அப்போ அவ வந்து பிரெக்னன்ட்டா இருக்காளா? இந்த விஷயத்த யார்கிட்டயுமே அவ சொல்லலையா? அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாரதாம்மா பயங்கர கோவத்துல இருக்கிறாங்க. எங்க எப்போதும் போல நல்லா ஜாலியா நம்ம காவேரி வந்து நார்மலா வந்து வீட்டுக்கு வராங்க. வந்ததுமே "அம்மா எங்கம்மா இருக்க? என்ன கிளம்பிட்டியா இல்லையா? போகலாமா? உன்ன கூட்டு போலான்னு சொல்லிட்டு தான் நான் வீட்டுக்கு வந்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. "ஏய் காவேரி இரு." ஆ அந்த வேலையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இங்க வா! உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சாரதாம்மா கூப்பிடுறாங்க. என்ன அம்மா இவ்ளோ கோவமா இருக்கிறாங்க? ஒரு வேள நம்ம விஜய் கூட வந்து இருந்தது தெரிஞ்சிருக்குமோ? அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க. அந்த ரிப்போர்ட்டு, அந்த டேப்லெட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இங்க காவேரி கிட்ட கொண்டு வராங்க. கீழ தூக்கி போடுறாங்க. "இதெல்லாம் என்னடி? உன் ரூம்ல இதெல்லாம் எப்படி வந்துச்சு?" அப்படின்னு வந்து கேட்குறாங்க. "அதுவாம்மா, அது அது தெரியலையேம்மா" அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ வந்து சொல்லி சமாளிக்கிறாங்க. "உனக்கு தான் பொய் சொல்ல வரலைல. அப்புறம் எதுக்கு பொய் சொல்ற? உண்மைய சொல்லு. அது உன்னோட ரிப்போர்ட் தானே! பிரெக்னன்சி ரிப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு கங்கா வந்து சொல்றா. உன் பேரு தான் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க நம்ம கங்காவுமே இங்க நம்ம காவிரிய பார்த்தமாரி நிக்கிறாங்க. இதுக்கப்புறமும் நம்ம வந்து மறைக்க முடியாத விஷயம் எல்லாமே வந்து தெரிஞ்சிருச்சு. நம்ம என்ன சொன்னாலுமே வந்து நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட ரிப்போர்ட் தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவிரி வந்து சொல்றாங்க. அப்போ உன்னோட ரிப்போர்ட்னா நீ பிரெக்னன்ட்டா இருக்கிறியா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்க தலை குனிஞ்சு நம்ம காவிரி நிக்கிறாங்க. என்னடி என் தலையில மண்ணள்ளி போட்டுட்ட? அந்த பையன் கூட வந்து நீ ஃப்ரெண்டா மட்டும் தான் பழகுறேன்னு சொல்லிட்டு சொன்ன. இப்போ அந்த பையன் பிள்ளைய வயித்துல சுமந்துட்டு இருக்கிறியா? இத நான் எங்க போய் சொல்லி அழுவேன்? இப்படி பண்ணிட்டியேடி! கான்ட்ராக்ட் கல்யாணம் பண்ணி அவன் கூட போயிட்டு வாழ்ந்திருக்கிறேன்னா, நீ எப்படிப்பட்ட ஒரு பொண்ணா இருப்ப? இன்னுமே அந்த வெண்ணிலாவோட பிரச்சனையே முடியல. அதுவே வந்து பெரிய பிரச்சனையா போயிட்டுருக்கு. இப்போ இது வேறயா? இது மட்டும் மீடியாக்காரங்களுக்கு மட்டும் தெரிஞ்சுனா அவ்வளதான். உன் பேர நாரடிச்சுருவாய்ங்க. நம்ம குடும்பத்த ரொம்பவே அசிங்கப்படுத்திருவாய்ங்க அப்படின்னு வந்து தலைப்பாட அடிச்சுக்கிறாங்க இங்க சாரதம்மா. இங்க கங்கா, குமரன் ஏங்க அத்த இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறீங்க? அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு. அந்த வெண்ணிலா வந்து நடுவால வந்து பிரச்சனை பண்ணியிருந்தா, அதுக்கு விஜய் என்ன பண்ண முடியும்? அவரு இப்போ வரைக்குமே காவேரி தான் வேணும்னு சொல்லிட்டு பிடிவாதமா இருக்கிறாரு. அப்போ கூட காவேரிக்காக ஓடோடி வந்தார்ல. அவருக்கு பாசம் இல்லாமயே அவர் வந்து அப்படிலாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. இங்க நம்ம சாரதாம்மாவும் யோசிக்கிறாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம காவேரி ரொம்பவே ஃபீல் பண்றாங்கம்மா. புரிஞ்சுக்கோமா, விஜய்க்கு நான் தாம்மா முக்கியம். அந்த வெண்ணிலா புரிஞ்சுக்காம வந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு புரிய வச்சு அவங்கள வந்து விஜய் வாழ்க்கைய விட்டு அனுப்பிச்சு விடணும். அது போதும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. உனக்கு நெனப்பு இருக்கா? அவ புரிஞ்சுகிட்டு அமைதியா போயிருவான்னு சொல்லிட்டு. அவ பிரச்சனை மேல பிரச்சனை தான் பண்ண போறா. நீ வேணா பார்த்துட்டே இரு. அந்த பையன நம்பி நீ இப்ப இப்ப நடு தெருவுல தெருவுக்கு வரப்போற. அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தீங்கன்னா, சாரதாம்மா இருந்துகிட்டு கத்திட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் காவிரி அழுதமணி நிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாட்டியுமே அங்கே தான் இருந்தாங்க. அவ்வளோ நேரம் அமைதியா இருந்த பாட்டி இருந்துகிட்டு, இங்க சாரதாம்மா "இல்ல இந்த குழந்தை வேணாம் கலைச்சிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, "ஏய் சாரதா! நீ என்ன பெரிய மனுஷி மாரியே பேசிட்டு இருக்கிற? ஒரு உயிர் உலகத்துக்கே வராத முன்னாடி வந்து அத கொல்லணும்னு சொல்லிட்டு சொல்றியேடி! எப்படிடி இப்படிலாம் பேசுற?" இதுவே என் புள்ள இருந்தானா இப்படியா சொல்லுவான்? உன் மனசு என்ன கல் மனசு ஆயிடுச்சா? அந்த அளவுக்கு உனக்கு என்னடி அந்த விஜய் பிள்ளை மேல வந்து கோவம்? அவன் வந்து பாசமா தான்டா பாசமா தாண்டி இருக்கான். காவேரி தான் வேணும்னு சொல்ட்டு. அத நீ புரிஞ்சுக்கோ. வீண் பிடிவாதனத்தினால வந்து நீ காவேரி வாழ்க்கைய வந்து கெடுத்துறாத அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. ஓ! நான் தான் இவ வாழ்க்கைய கெடுத்துட்டு இருக்கிறேனா? நான் தான் சொல்லிட்டேனே இவளுக்கு அந்த பையன் தான் வேணும்னு சொல்லிட்டு நெனச்சானா, அவ கண் பொய்க்கலாம். நான் அப்பவே வந்து என்னோட முடிவ சொல்ட்டேன். இவ தான் இன்னுமே இந்த வீட்ல இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. "ஏய் உன்ன தாண்டி காவேரி, உனக்கு அந்த விஜய் தம்பி தான் வேணும்னா, நீ போ தாராளமா. இப்போ அவரோட பிள்ளைய வேற நீ வயித்துல சுமந்துட்டு இருக்கிற. இதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது.
அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே நம்ம காவேரி அழுத மணியே நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம கங்காவுக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது. காவேரி இவ்வளோ பெரிய விஷயத்த நீ மறைச்சிட்டியேடி, என்னை எல்லா பேரும் வந்து கவனிச்சிட்டு இருக்கும்போது உனக்கு அது எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். இங்கே யாருக்குமே இது தெரியாமல் போச்சே, சாரிடி காவேரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் சாரதாம்மாக்கு அப்போ தான் வந்து மனசு அப்படியே உறுத்துது. கங்கா சொன்ன மாதிரியே வந்து காவேரி வந்து நம்ம கவனிச்சிக்கவே இல்லை, அவள் என்னதான் இருந்தாலும் வாய் வயிறுமா இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஃபீல் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் சாரதாம்மா வந்து நம்ம காவேரியை புரிஞ்சு அவங்களோட குழந்தைய ஏற்றுக்குவாங்களா, என்ன முடிவெடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்கமிங் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த சாரதாம்மா வர வர ரொம்ப பண்ணுறாங்க, மிருகம் மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்க மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா பபாய்.